எலெக்ஷனுக்கு இன்னும் 4 days தான் இருக்குது. ஸோ முடிவு பண்ணியிருப்பீங்க யாருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஸோ தயவு செஞ்சு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, அங்கிள் ஸ்டாலின் பண்ண நடவடிக்கை பார்த்துட்ருப்பீங்க. ஒரு அம்மா வந்து கையில் அழுதுகிட்டு முதல்ல வராங்க, காலில் விழுறாங்க, அதெல்லாம் கொச்சப்படுத்தி கண்டுக்காமல் தள்ளி விட்டுறாங்க. ஸோ தலைவன் எப்படி பார்த்துக்குங்க, எம்எல்ஏ விட்டுருங்க, புது எம்எல்ஏ விட்டுருங்க. ஆனால் ஒரு தலைவனை எப்படி பண்ணால் எப்படி நினச்சி பாருங்கள். அதனால் பெண்களே, தாய்மார்களே, அன்பு சொந்தங்களே, அக்காக்களே, தங்கைகளே, தம்பிகளே, அண்ணன்களே, அப்பாக்களே, பாட்டிகளே, தாத்தாக்களே, தயவு செஞ்சு மாற்றி ஓட்டு பண்ணுங்கள். ஒரு மாற்றம் அடைய வேண்டும். கண்டிப்பாக மாற்றம் தேவை. இது திரும்பவும் நீங்கள் வந்து அதுக்கே பண்ணீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்காது. பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் பிரச்சனை, நிதி கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் எல்லாமே வருங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மாற்றி போடுங்க. இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க தளபதிக்கு. கண்டிப்பாக மக்களுக்கு நல்லா நடக்கும். நான் பாதிச்சிருக்கேன், இந்த ஆட்சியில் நான் பாதிச்சிருக்கேன், மூலியமாக பாதிச்சிருக்கேன். வேலை வாய்ப்பு இல்லை, வேக்கன்சி கம்மியாக இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை, அதில் ஒரு பணத்தை வாங்கிட்டு வேலை போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரே ஒரு வாட்டி மாற்றி வாக்களித்து பாருங்கள், விசில் செஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், தலைமை நல்லாயிருக்கும், உங்களோட குழந்தைகள் எதிர்காலங்கள் சிறப்பாக அமையும். பெண்களுக்கு பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன தேவை? தளபதி நம்புங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு சொல்லிட்டு மண்டிட்டு கேட்டுருக்காரு. அந்த வீடியோ பார்த்து கண்காலங்கிட்ட திருப்பூரில் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்து நான் வந்து ரொம்ப அப்படியே கண்ணில் தண்ணி வருது. அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபஸ்ட் டைம் நான் அழுதுருக்கேன் வீடியோ பார்த்துட்டு. ரசிப்பேன் வீடியோ, ஆனால் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்த்து அழுதுருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.